என்னென்னா நம்ம 10 மணிக்கு தான் வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறது. சரி, கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம இந்தியன் டைமில் 10னா 10:30 ஆகிடும். அதனால தான் நம்ம எச்சரிக்கையாக சொன்னோம். ஆனால் சொன்ன டைமுக்கு எல்லாருமே நம்ம அசம்பிள் ஆனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்தளவு ஆர்வமாக இருக்கீங்கிறது நல்லா தெரியுது. இப்போ இந்த ஒட்டுமொத்தமாக இந்த 3 நாள் ஞான முகாமினுடைய மிக மிக முக்கியமான ஒரு முத்தாய்ப்பான ஒரு வகுப்பு அப்படின்னா இப்போ ஐயா பேசக்கூடிய ஞான புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்லைட்மெண்ட், அதுதான் ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு வகுப்புங்கிறது இதுதான். இந்த ஒரு வகுப்பு அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா வகுப்புமே ஈஸியாக புரியும். இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இது எல்லாமே புரியாமல் போயிடும். ஆக்சுவலாக இப்போ ஐயா டாபிக் என்ன பேசுகிறாங்களோ அதை தான் மீதி எல்லா சப்ஜெக்ட்லையும் வெவ்வேறு கோணத்தில் பார்க்க போகிறோம். இதுதான் மையமான கருத்துங்கிறது. இதுதான் இதை தான் நம்ம நாளானைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரலும் வெவ்வேறு கோணத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இன்னொன்று, இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்த உடனே நம்ம எல்லோரும் என்ன பண்ணிவிடுவோம், இந்த வகுப்பு நாம் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத அதன் மூலமாக எதாவது சொல்ல வராரா, ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கணுமா, ரொம்ப கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு ரொம்ப அவேர்னஸுக்கும் போயிட வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படையாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம என்னென்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணிவிடுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்கிறதன் மூலமாக வேறு எதையோ சொல்ல வராங்களோன்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பல அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டு கொண்டு போயிட்டே இருப்போம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன். நாங்கள் ஒரு 10 வருடத்திற்கு முன்பு பொள்ளாச்சியில் ஆலியாரில் ஒரு பெரிய தோட்டம், அங்கே ஒரு கேம்ப் வச்சுருந்தோம். ஆலியார் அருவி திருக்கோயில் உங்களுக்கு தெரியுங்களா, அதுலேருந்து 2 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு தோட்டத்தில் பெரிய கேம்ப் வச்சுருந்தோம். அந்த கேம்ப் பார்த்திங்கன்னா, நாங்கள் யாரை இன்வைட் பண்ணணும் அப்படின்னா, ஐயாவுடைய சப்ஜெக்ட் சாதாரணமான ஆளுங்களுக்கு புரியாது. எங்களுடைய முன்கருத்து, சாதாரணமான ஆளுங்களுக்கு புரியாது. இவங்க ஓசோவில் ரொம்ப டீப்பாக அந்த கருத்துக்களை அவங்க கரைஞ்சிருக்கணும். ரமணருடைய நான்யார் சப்ஜெக்டில் ரொம்ப அவங்க தெளிவடைஞ்சிருக்கணும், ரொம்ப தேடி இருக்கணும், வேதங்கள்லாம் நிறையா படிச்சிருக்கணும். அவங்களுக்கு தான் இது புரியும், மற்ற சாதாரண ஆளுங்களுக்கு இது புரியாதுன்னு நாங்கள் முடிவு பண்ணி என்ன பண்ணோம், அந்த மாதிரி நபர்களையாக இன்வைட் பண்ணோம். தேடி நீங்கள் இந்த மாதிரி ஓசோ குரூப்புக்கெலாம் போய், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், பகவத் ஐயான் இருக்கார், என்லைட்மெண்ட் ரொம்ப ஈஸியாக கொடுக்குறாரு, நீங்களா வாங்கன்னு சொல்லி அவங்கள இன்வைட் பண்ணோம். அப்படி 100 பேர் வந்துட்டாங்க. 100 பேருக்கு வகுப்பு நடக்குது. இந்த மாதிரி ஹால் கிடையாது. அந்த ஹால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹாலுடைய அகலமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி தான், 11 அடி தான் இருக்குது. லென்த்து பார்த்தீங்கன்னா 100 அடி இருக்கும். அதெல்லாம் ஒரு வரிசை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. மொத்தமாக ஒரு வரிசை 5 பேர் அப்படியே நேராக இருக்கும். அதில் என்னென்னு கேட்டால், அது என்ட்ரன்ஸு 3 வாசப்படி இருக்கும். ஸ்பீக்கர் கூட எங்களால் ஹாலுக்குள்ளே வைக்க முடியல. அந்த ஸ்பீக்கர் என்ன பண்ணோம், அந்த வாசப்படிக்கு நேராக வெளியே வச்சுருக்கோம். ஐயாவுடைய வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 3 நாள் ஐயா இதே தான் சொல்கிறாங்க, மைண்டை பற்றி என்னங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு அங்கே மனதளவில் எந்த வேலையும் இல்லை, நம்ம வேலையெல்லாம் வெளியே தான் இருக்குதுன்னு ஐயாவுடைய டாபிக் உங்களுக்கு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதை ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. இது ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 60 வயசு பெரியவர் ஒருத்தர் வெளியே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. 60-65 வயசு இருக்கும், ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. வந்தவங்கலாம் நான் தான் சொல்லணும்ல, கூப்பிட்டவங்களே யார் வந்திருக்கான், ஜேகே, ஓசோ, ரமணரில் கரைச்சி குடித்தவங்க, பண்டிதர்கள், மிகப்பெரிய ஆளுங்க. ஐயா சொல்கிறாரு, இவங்க கேள்வி மேலே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நிறைய சந்தேகங்கள் வருது. நம்ம இப்போ மனதளவில் எந்த வேலையில்னா நம்ம எப்படி இருக்கிறது, சும்மா இருக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஐயாவுடைய ஒவ்வொரு அகம்புறம், ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நிறைய கொஸ்டின்ஸ் ரொம்ப ஒரு மேதாவித்தனமான கேள்விகள் நிறைய வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஐயா விளக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. 3 நாள் முடியுது, சண்டே. அதனால் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம். குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணுறவர் என்கிட்ட வர்றாரு. ஐயா, கேம்ப் இன்னையோட முடியுதுங்களான்னாரு. பெரியவர் சொன்ன 65 வயசு பெரியவர் சொன்ன பார்த்தீங்களா, கேட்குறாரு. ஆமாங்க, இன்னையோட முடியுதுன்னு. எனக்கு நான் ரொம்ப மனதளவில் ஃப்ரீ ஆகிட்டேன். இன்றைக்கி முடிகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னொரு 2 நாள் இருக்கக்கூடாதாங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. அப்படியா, இன்றைக்கி முடியுதுங்க, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னாரு. உங்களுக்கு சந்தேகமாக, என்ன சந்தேகம் கேளுங்க அப்படின்னு. இல்லை, வந்தவங்களாம் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே ஏன் அப்படின்னாரு. அப்படி பார்த்தேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு. அவர்
வந்தால் அப்படின்னு ஐயா தான் ஈஸியாக சொல்லிட்டாரே, நமக்கு மனசு எப்படி வேணாலும் இருக்கலாங்க, எந்த வேலையும் இல்லை, நம்ம வேலையெல்லாம் வெளியே தாங்கிறத தான் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. 3 நாளாக அதுதான் சொல்கிறாரு. ஆனால் இவங்க இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே ஏன்னாரு. எனக்கு அப்படியே ஆச்சரியமாக பார்த்தேன். ஒரு படிப்பறிவற்ற ஒரு விவசாயி, அவருக்கு இது ஈஸியாக புரியுது. ஆனால் இவருக்கு சந்தேகம் என்னென்னா, வந்தவங்களாம் எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்குறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இப்படி கேட்குறாரு. சரி, உங்களுக்கு புரிஞ்சிச்சானே? நல்லா புரிஞ்சிச்சிங்க, ஒரு சந்தேகமே இல்லை. நானும் எவ்வளோ குழப்பத்தில் இருந்தேன், ஒரு குழப்பமும் இல்லை, ரொம்ப மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னாரு. ஐயா போய் சொல்கிறேன், ஐயா இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணுறவருங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாருங்க. அப்படியா? அவருக்கு நம்ம புக்கில் இருந்தால் கொடுங்களேன், படித்து பார்க்கட்டும் அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறேன், அவர் எனக்கு புக்கு படிக்க தெரியாதுங்கய்யா, புக்கு படிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை, படிக்க தெரியாது, சிடி இருந்தால் கொடுங்க, நான் இன்னொரு தடவை ஃபோன் கேட்டுகிட்டே இருக்கிறேன், நல்லா இருக்குது கேட்குறதுனால நண்பர்கள்லாம் கொடுக்குறேங்கிறாரு. ரொம்ப ஆச்சரியம். ஏங்க எப்படிங்க இவங்க இவ்வளோ பண்டிதர்கள்லாம் வந்திருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் புரியலையேங்க எனக்கு. இவங்க முன்கருத்து நிறையா உள்ளே வச்சுருக்காங்க, நிறைய கருத்து வச்சுட்டு இருக்கிறதுனால எப்பயுமே நமக்கு எத்தனையோ கருத்துக்கள் வச்சுருக்கிறோம். புதுசாக ஒரு விஷயத்தை கேட்கும்போது நமக்கு ஏற்கனவே தெரிகிற விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம புதுசாக வந்து நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்போ அவ்வளோ சரக்கு அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அவங்க தடுமாறிட்டு இருக்காங்க. இது உண்மையில் உண்மை என்பது மிக மிக எளிதானது தான். நம்ம அதை வந்து அணுகிற விதத்தில் தான் நம்ம என்ன ஆகிடும், அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாற்றிடுறோம். நம்மளும் எளிமையாக அணுகுனா போதும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஐயா என்ன சொல்கிறாரோ அதுதான், அதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இல்லை வேறு எதையும் சொல்ல வர்றதுக்காக அப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் சிரமப்பட்டுக்கவே வேணாம். வெளிப்படையாக திறந்த மனதோட ஜென் கதை ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் காலி பாத்திரமாக இருந்தால் மட்டும் போதும். நம்ம நிறைய சரக்கோட வந்திருந்தால் தான் ஐயா என்ன ஊற்றுனாலும் என்ன ஆகுங்க, வலிஞ்சு போயிடும். நம்ம வந்து திறந்த மனதோடு அணுகுனா போதும். இவ்வளோ அற்புதமான ஒரு உண்மையை நம்ம நீங்கள் புரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வகுப்பை ஒட்டி தான் நம்ம மீதி எல்லாமே நம்ம மீதி 3 நாளும் பார்க்க போகிறோம். இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே ஒரு பிரேக் இருக்கும். இந்த பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா புக் ஸ்டால் இருக்கும், போய் பாருங்கள். லஞ்ச் டைம்லேயும் புக் ஸ்டால் போய் பாருங்கள். எளிது ஞான விடுதலை மிகவும் எளிதுன்னு ஒரு நூல் இருக்குங்க. அந்த நூல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நூல். ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி, நம்முடைய ஸ்ரீ பகவத் மிஷனுடைய டெக்ஸ்ட் புக் மாதிரி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா வந்து ஆஃப்டர் என்லைட்மெண்ட் ஐயா எழுதிய நூல் டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிற நூல். அதனுடைய தமிழாக்கம் தான் எளிது ஞான விடுதலை மிகவும் எளிதுங்கிற நூல். இந்த நூல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நூலை வந்து நாங்கள் இங்கிலீஷில் வந்தப்போ நான் படிக்க தவறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் தான் வந்துச்சு. அப்போ நான் இங்கிலீஷில் படித்து புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், சரியாக படிக்காமல் விட்டேன். ஒரு நண்பர் இந்த ஸ்ரீ பகவத் மிஷனுடைய தலைவர் என் கைலாசம் மருத்துவர், அவர் தான் இந்த புக்கை எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாரு 2007. அப்போ வந்து இந்த புக்கை படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் படிக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் ஐயாவை மீட் பண்ணோம். மீட் பண்ணிட்டு நமக்கு ஐயா பேசுறதில் ஒரு பெரிய ஈடுபாடு அப்போ இல்லை எனக்கு. நான் அப்போ வந்து என்ன ஒரு போர் அடிக்குது, நம்ம ஆன்மீகம்னா எவ்வளோ நினச்சிட்டு இருக்கிறோம், இது சிம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு, இது வந்து இது நமக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு அது விலகி ஓடுனவனை இயற்கை கைலாசம் ஐயா மூலமாக மறுபடியும் இழுத்து நீங்கள் வந்து தான் ஆகணும் வாங்கன்னு சொல்லிட்டு ஐயாவை சந்தித்து பேசி அதுக்கப்புறம் இந்த புக்கை படித்தே ஆகணுங்கிறதுக்காக ஆங்கில நூலை வந்து ஒரு 5 நாள் இரவுகள் ஒரு 9 மணிக்கு உட்காந்து ஒரு 12-1 மணி வரைக்கும் படிப்பேன். அந்த நூல் படித்து முடிக்கும்போது தான் இவ்வளோ ஒரு அற்புதமான நூலாக, மிகப்பெரிய ஒரு உண்மையை இவ்வளோ எளிமையாக கொடுத்துருக்கிறாருங்கிற மாதிரி தோணுச்சு. அதனுடைய தமிழகம் வந்தோடனே தான் கிட்டத்தட்ட அந்த நூலில் வந்து ஒரு 100 தடவைக்கு மேலே நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ அதனால் டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் இங்கிலீஷ் நூல் வாங்கிக்கிங்க. தமிழில் வேணுங்கிறவங்க எளிது ஞான விடுதலை எளிதுங்கிற நூலை வாங்கிடுங்க. அது ரொம்ப படிக்க வேண்டிய நூல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படின்னு ஒரு நூல் இருக்குங்க. இந்த நூலில் பார்த்திங்கன்னா இதனுடைய அருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஆன்மீகம் சார்ந்த ஒரு வார்த்தை கூட உள்ளே இருக்காது, சைக்காலஜிக்கலாக தான் இருக்கும் எல்லாமே. அந்த நூல் வந்து ஒரு கல்லூரி மாணவன் படிக்க வேண்டிய நூல். கல்லூரி மாணவன், பள்ளி மாணவர்கள்லாம் 10வது மேலே படித்தவங்க தாராளமாக அந்த நூல் படிக்கலாம். இந்த நூலை படித்தாங்கன்னா அவங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமலேயே ஞானத்தோடு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆன்மீகமே தேவையில்லை, ஆன்மீகத்தில் தேடுதல் கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனசை பற்றி இதுக்கு மேலே பிரித்து பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு சொல்லப்பட்ட நூல் தான் வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற நூல். இந்த நூல் வந்து ஒரு பாட புத்தகமாக வரணுங்கிறது ஐயாவுடைய விருப்பம், நம்ம எல்லாருடைய விருப்பம். அதனால் வந்து அதை இன்னும் எளிமைப்படுத்தி
ஒரு நூல் ஐயா எழுதிட்டு இருக்காங்க, அது முடிக்கிற தருவாயில் இருக்குது. அதனால் இந்த நூல் பார்த்திங்கன்னா 150 ரூபாயா, அது என்ன விலை போட்டிருக்கு? அது அதனுடைய விலை வந்து 250, பட் கேம்பில் வந்து 100 ரூபாயா, 100 ரூபாய்க்கு. ஏன்னா அது அடிக்கும் விலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நூல் அடிக்கிற விலையை வந்து எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நூல் அச்சடிக்கும் போது எவ்வளோ செலவாகுதோ இன்ட்டு 3. சார் நான் வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டு, துணி தயாரிக்கிற தொழிலில் இருக்கேன். புக்குக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம இந்த பகவத் மிஷன் ஆரம்பித்த அப்படி தான் புக்கை நம்ம அடிக்கணும், நல்ல நல்ல நூல்லாம் கொடுக்கணுங்கிறதுனால ரெடி பண்ணும்போது அந்த புக்கு அடிக்கிறதுக்கு எனக்கு ஆன செலவு, லேட்டஸ்ட்டாக அடித்த செலவு வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா ஒரு புக் அடிக்கிறதுக்கு. 110 ரூபா அப்படின்னா அது கிட்டத்தட்ட 300 ரூபாய் ரேஞ்சில் விற்க வேண்டிய நூல். பட் அது இப்போ கொடுக்கறது 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அது பலருடைய கான்ட்ரிபியூஷனால் ஐயா வந்து இது கேம்ப் வரவங்களுக்கெல்லாம் 100 ரூபாய்க்கு மட்டுமே கொடுங்க சொன்னதுனால அது 100 ரூபா விலையில் விற்றுட்ருக்கோம். நீங்கள் யாருக்கு வேணாலும் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு அந்த நூலை கொடுங்க. கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற நூல் இந்த 2வது நூல், இதை படிக்க வேண்டிய நூல். இதுக்கப்புறம் ஒரு 5 நூல் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான நூல். ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நேற்று உங்களுக்கு சொன்னது ஆகாமிய கர்மாங்கிற நூல், அது கர்மா சம்மந்தப்பட்டது. இப்போ வந்து ஞான விடுதலை ஒரு நூல், அடுத்தது கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற நூல். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தியானத்தை விடு ஞானத்தை பெறு. இந்த உலகமே தியானத்தினுடைய பெருமையை சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் ஐயா வந்து தியானத்தை விடு அப்படின்னு சொன்னதுனால இந்த நூலை அச்சடிக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டோம். நாங்கள் வந்து நர்மதா பதிப்பகத்தில் அப்ரோச் பண்ணோம். எனக்கு வந்து நர்மதா பதிப்பகம் வந்து ராமலிங்கம்னு எம்டி, அவர் இப்போ இல்லை, அவர்கிட்ட தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அவர் எங்களுக்கு அறிமுகமானது வந்து மாருதி பேப்பர் கம்பெனியில் பரமத்தி வேலூரில் ராஜகோபால்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் ரெஃபர் பண்ணி போய் அவரை பார்த்தோம், ராமலிங்க ஐயாவை நர்மதா பதிப்பகத்தில் பார்த்தோம். ஐயா நாங்கள் வந்து இந்த மாதிரி பப்ளிகேஷனில் வந்து நாங்கள் வெளியிடுறதால நீங்கள் வெளியிட்டிங்கன்னா உலகம் முழுவதும் போகிறதுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் தியானத்தை விட ஞானத்தை பெறுங்கிற நூல் வந்து நீங்கள் வெளியிட்டிங்கன்னா பரவாயில்லன்னு சொன்னோம். அவர் சொன்ன முதல் வார்த்தை, ஓசோவின் தியானங்களில் எத்தனை வகை இதெல்லாம் நூல் நாங்கள் போட்டிருக்கிறோம், நாங்களே வந்து தியானத்தை விடு ஞானத்தை பெறுங்கிற நூல் வந்து வெளியிடவே மாட்டோம். இந்த ஒரு தலைப்பே வந்து ஒரு பொருத்தமில்லாத தலைப்பு, அதனால் கண்டிப்பாக வெளியிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து புக்கை படிங்க, ஐயா கைப்பட எழுதின அந்த மெனுஸ்கிரிப்ட் படிங்க, நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா தலைப்பை மாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, நான் ஐயாட்ட பேசி தலைப்பை மாற்றி தரேன், நீங்கள் தான் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவர் சரி நான் வேணால் படித்து பார்க்குறேன் கொடுங்கன்ட்டு வாங்கிட்டார். ஐயாட்ட சொன்னேன், ஐயா நம்ம தலைப்பை எப்படியாவது ஐயாட்ட பேசி மாற்றிடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 10 நாள் கழிச்சு கூப்பிட்றாரு, ஜீவமணிங்களான்னு கேட்குறாரு. ஆமாங்க ஏன் சொல்லுங்கிறேன், நான் ராமலிங்கம் பேசுகிறேன், நீங்கள் கொடுத்த அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக நான் மெனுஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படிச்சுட்டேன். சரிங்க நீங்கள் 2 நாள் டைம் கொடுங்க, நான் தலைப்பை மாற்றிடுறேன், ஏதோ ஒரு தலைப்பு மாற்றிடலான்னு. அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, இதே தலைப்பில் வெளியிடுறதா இருந்தால் மட்டும்தான் நான் வெளியிடுவேன் அப்படின்னாரு. என்னடா வேணான்னு இப்படி ஒத்துக்கிறாரு என்னன்னு தெரியல, எப்படி என்னங்கன்னு. மிக மிக ஒரு பொருத்தமான தலைப்பு, அதனால் நீ இந்த தலைப்போடே நான் வெளியிடுறேன், ரொம்ப ஒரு அற்புதமான நூல் அப்படின்னாரு. அவர் வெளியிட்டு எல்லா கடைகள்லையும் இருந்துச்சு. ஒருத்தர் வந்து வேதாத்திரி மகரிஷியினுடைய ரொம்ப தீவிரமான ஃபாலோவர். அவர் என்ன பண்ணார், திருச்சியில் அந்த புக்கை பார்த்துருக்காரு. அவருடைய பிளான் என்னென்னா, நான் ஆலியார் போய் மௌனம் இருக்க போகிறேன் ஒரு 10 நாளுன்னு நினச்சிட்ருக்காரு. அப்போ போய் இந்த புக்கை பார்க்குறாரு, தியானத்தை விடு ஞானத்தை பெறு, இப்படி ஒரு தலைப்பு, இப்படி ஒரு மோசமான நூல் இப்போ தான் பார்க்குறேன், இந்த நூல் வந்து யார் எழுதியிருப்பான், கொஞ்சம் கூட ஆன்மீகத்தில் என்னன்னே தெரியாதவங்க எழுதியிருக்கிற நூல் அப்படின்னு சொல்லி கோபமாக ரொம்ப காட்டமாக இருக்கார். அப்படி காட்டமாக புக்கை விடவும் முடியல. அப்படின்னா என்ன தான் எழுதியிருக்காங்க, தலைப்புக்கு பொருத்தமான கருத்து தான் உள்ளே இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கா பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த புக்கையும் வாங்கிட்டார். வாங்கிட்டு ஆலியார் அறிவுத்திருக்கோள் போய் ஒரு 10 டேஸ் மௌனம், அந்த மௌனத்தில் புக்கை படிக்கிறார். புக்கை நல்லா படிச்சுட்டு 10 நாளில் அந்த புக்கை 2 தடவை 3 தடவை படிச்சிட்டார். படித்து முடிச்சுட்டு வந்து எங்களை மீட் பண்ணார், கேம்ப் கலந்துக்கிட்டார். எல்லாம் கலந்துட்டு ஸ்ரீ பகவத் மிஷனுடைய நம்ம கோர் மெம்பர்னு ஒரு குரூப் வச்சுருக்கோம், ஃபவுண்டர் மெம்பர்னு, அந்த ஃபவுண்டர் மெம்பராகவே அவர் ஆகிட்டார். அவர் சொன்னார், தலைப்பை பார்த்து பலர் தவற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த தலைப்பே பல பேரை ஈர்க்கவும் செய்யுது, அதனால் இது பொருத்தமான தலைப்பு தான் அப்படின்னாரு. ஐயா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞானத்திற்கு தான் தியானம் உதவாது, ஆனால் தியானம் என்பது வாழ்க்கைக்கு வேணும், நம்முடைய புற வாழ்க்கைக்கு ஒன்றி செயல்படுறதுக்கு தியானம் வந்து மருந்தாக இருக்குது. ஆனால் வந்து ஞானம் அடைவதற்கு
தியானம் எப்பயுமே தடையாக தான் இருக்குது. ஏன்னா அது என்னங்கிறத நீங்களும் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ நீங்களும் அந்த தியானத்தை விடு ஞானத்தை பெறுங்கிற நூல் வந்து படிங்க. ஒரு அற்புதமான நூல். இந்த 3 நூல் படித்த வெட்டி உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். அந்த சந்தேகங்களுக்கு பதில் தரக்கூடிய நூலாக இருக்கிறது வந்து ஞானப்பட்டறை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அது வந்து ஒரு கேள்வி பதில் நூல் மாதிரி இருக்கும், ஒரு கான்வர்சேஷன். ஐயா நூல் படித்தவங்களுக்கு வரக்கூடிய இயல்பாக வரக்கூடிய கேள்விகளுக்கு ஐயா பதில் கொடுத்துருக்காங்க. அந்த பதில் தான் வந்து ஞானப்பட்டறை. இந்த நூல் உங்களுக்கு போதுமானது. இந்த நூலுக்கு அப்புறம் நீங்கள் மற்ற நூல் எது வேணாலும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். அதனால் இந்த வரிசையில் இந்த புக்கை வாங்கி படிங்க. இன்னொன்று நமது 3ஆண்டு தொகுப்பு ஒரு நூல் இருக்குது, பகவத் பாதை ஞான பெட்டகம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. உண்மையிலேயே அது ஞான பெட்டகம் தான். ஏன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய 3ஆண்டு பகவத் பாதையினுடைய மந்த்லி மேகசினுடைய தொகுப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஓசிடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு 2 ஆர்டிக்கல் அதில் உள்ள இருக்குது. வேலையும் வெறுமையும் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இன்னொன்று வந்து பயமும் விடுதலையும் 2 ஆர்டிக்கல் இருக்குது. இந்த பயமும் விடுதலைங்கிறது வந்து 20 ஆண்டுகளாக எண்ணெய் சுழற்சி நோயினால் பாதிக்கப்பட்ட வெங்கட்ராமன் என்று சொல்லக்கூடிய சென்னை மறைமலை நகரை சேர்ந்த ஒரு டீ கடைக்காரர். அவர் 20 வருஷமாக அந்த பிரச்சனையால் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தவர். அவருக்கு வந்து ஏற்பட்ட தெளிவு, 20 வருஷமாக மருந்து மாத்திரை சாப்பிட்றத விட்டுட்டு இப்போ ஆரோக்கியமாக நல்லா இருக்கார். அவருடைய இன்டர்வியூ கூட யூடியூப்பில் இருக்குது, பார்க்கலாம் நீங்கள். அவருக்கு என்ன கான்வர்சேஷனில் அவர் விடுபட்டார் அப்படிங்கிறது தான் வந்து பயமும் விடுதலையும் அப்படிங்கிற கட்டுரை. அதனால் அந்த ஆர்டிக்கிள் மட்டும் இல்லாமல் ஐயாவுடைய ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய எல்லா ஆர்டிக்கிளும் 3ஆண்டு தொகுப்பாக உள்ள இருக்குது. ஜென் கதை இருக்குது, அதில் வந்து கேள்வி பதில் இருக்குது. அந்த நூலும் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் நூல் வந்து இங்கே வந்து 100 ரூபாய்க்கு தான் அந்த நூல் கொடுக்கப்பட்டிருக்கு. 100 ரூபா தான் அது நூல். ஏம்மா மனுஷா 100 ரூபாயா அந்த இது ஞானப்பெட்டகம்? ஆமாம் 150. அது 150. அதனால் தேவையானவங்க அதை வாங்கி படிங்க. இன்னொன்று ஐயாவுடைய எல்லா நூலுமே ஃப்ரீ டவுன்லோடு இருக்குது. நீங்கள் யாருக்கு வேணாலும் அது அனுப்பலாம். நம்ம என்னென்னா ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் எவ்வளோ நூல் வந்து பண்ணுறீங்க, காப்பிரைட் வாங்கிட்டீங்களான்னு கேட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயாவுடைய கருத்து வந்து ஒரு புதுமையாக இருக்குது, இது ரொம்ப எளிமையாகவும் இருக்குது. இது எல்லோரும் யாராவது ஒருத்தங்க வந்து இதே கருத்து தான் நானும் சொல்கிறேன், இது நான் சொன்ன கருத்து தான் யாராவது உரிமை கொண்டாடிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து காப்பிரைட் வாங்கிடுங்க, உங்களுக்கு சேஃப்டின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஐயா நம்ம இது காப்பிரைட் வாங்குறதுக்கு என்ன ஐயா பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னா ஐயா வந்து நாமளே இந்த உலகம் முழுவதும் போய் சேரணும்னு நினைக்கிறோம், இதுக்கு காப்பிரைட் அப்படின்னாரு. இல்லைங்க யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஏதோ ஒரு வேலை யூஸ் பண்ணால் சரி, அதனால் வந்து இது காப்பிரைட்லாம் வேணாம் ஒன்று பண்ணுங்க, இதுக்கு யாருமே உரிமை கொண்டாட முடியாதுன்னு ஏதாவது காப்பிரைட் இருக்கா அப்படின்னு கேட்டார். விசாரிக்கிறேங்க. ஏன்னா விசாரிச்சோன்னே காமன் கிரியேட்டிவ் காப்பிரைட்னு இருக்குது. எழுதினவங்க கூட இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாட முடியாதும். அப்படி ஒரு காப்பிரைட் வந்து எல்லா நூல்களுக்கும் நம்ம வாங்கியிருக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணலாம், ஃப்ரீயாக கொடுக்கலாம், குறைஞ்ச விலையில் கொடுக்கலாம், அதிக விலையில் கொடுக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். நிபந்தனை ஒன்று மட்டும்தான், உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஏன்னா கண்டென்ட்டை மாற்றிட்டாங்கன்னா என்ன ஆகிடும், டோட்டலாக அர்த்தமே மாறி போயிடும். அதனால் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் யார் வேணாலும் எப்படி வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற உரிமை கொடுத்ததுனால தான் பிடிஎஃப்லாம் நீங்கள் உங்கள் நண்பருக்கு கொடுங்க. ஃபாரினில் இருக்கார், கொரியர் பண்ணாவே 10,000 ஆகும், தாராளமாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக அனுப்பலாம். அவங்களுக்கு ஹார்ட் காப்பி வேணுங்கிறவங்க வாங்கிட்டாங்கன்னா போதும். இது சொன்ன உடனே ஒருத்தர் கேட்டார், நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விற்காது, இதனால் வருமானம் வராதுன்னாரு. தப்பே இல்லைங்க, வர வேண்டியதில்லை, இது போய் சேர்ந்தால் போதும், படித்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும், இதனால் பயனடைஞ்சால் போதும்னு சொன்னோம். இந்த மாதிரி ஃப்ரீயாக நாங்கள் எத்தனை பேர்த்துக்கு அனுப்பிச்சவங்க இல்லை, அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த இதிலிருந்து மாறாதீங்க, உங்கள் அணுகுமுறை இப்படியே இருக்கட்டும், நாங்கள்லாம் ஃபவுண்டர் மெம்பர் ஆகிறோன்ட்டு அதில் யார் யாருக்கெல்லாம் ஃப்ரீயாக அனுப்பிச்சோமோ அதில் 4-5 பேர் வந்து ஃபவுண்டர் மெம்பராகவே ஆகியிருக்காங்க. 20,000 கொடுத்து நன்கொடை கொடுத்து நம்ம ஃபவுண்டர் மெம்பராக மாறியிருக்காங்க. ஸோ நம்ம கடமை இந்த உலகத்துக்கு இந்த உண்மையை கொண்டு போகணும். அதனால் நீங்கள் யாருக்கு வேணாலும் ஃப்ரீயாக அனுப்புங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த யூடியூப்பில் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அதை போட்டுறோம், ஓகேங்களா? மந்த்லி மேகசின் வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ ஐயா வரப்போகிறாங்க. இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்குது, அந்த லிங்க்கை கொடுத்துட்றோம். நீங்கள் அதுலேருந்து எல்லா புக்குமே லேட்டஸ்ட் புக்கு கடைசி புக்கு வரலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் இருக்குது.
டெலகிராம் லிங்க் வந்து நீங்கள் போட்டுருங்க, நாளைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் எல்லாமே ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? நமது பிரவாகம்னு குரூப் இருக்குது. நீங்கள் புதுசாக வந்திருக்கிறவங்க நான் அந்த குரூப்பில் இணையலை அப்படின்னா நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னாவே அவங்க குரூப்பில் இணைச்சிருவாங்க. உங்களுக்கு இந்த குரூப்லேயே வந்து டெலகிராம் லிங்க்கும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அது வந்து இந்த வெங்கட்ராமன் சொன்னோம் பார்த்தீங்களா, ஓசிடி கம்ப்ளைண்ட்னால அவருடைய இன்டர்வியூ வந்துடும், எல்லாமே வரும். ஓகேங்களா? நீங்கள் பார்த்துக்கலான்ட்டு. சரி, இந்த வகுப்பை வந்து ரொம்ப முழுமையாக ஈடுபாட்டோட திறந்த மனதோட இதை உள்வாங்குங்க. மொபைல் ஃபோன்லாம் கொஞ்சம் சைலண்டில் போட்டுருங்க. என்னங்க, சிக்னல் கிடைக்கலையா? அதுக்காக தான் அப்படி பண்ணி வச்சுருக்குறோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த வகுப்புலாம் முடிஞ்ச விட்டு சிக்னல் கிடைக்கல, வீட்டில் பேச முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஒய்ஃபை லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் வாட்ஸ்அப் காலில் கூட நீங்கள் வீட்டில் பேசிடலாம். ஒரு பாஸ்வேர்டு கொடுக்க சொல்கிறேன் நான், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? வகுப்பு தொடங்கலாமா? ஓகே.